நீங்கள் 100 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க, ஒரு கதாசிரியரை கூப்பிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு கதையை வாங்கலாமே, நல்ல கதாசிரியர்கிட்ட. இல்லை ஒரு 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 5 லட்ச ரூபா செலவழித்து ஒரு 4 சீனியர் டேரக்டர்ஸை கூப்பிட்டு டிஸ்கஷன் உட்கார வைக்கலாமே. அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. இப்போ கேட்டால் அவங்க வந்து அவுட்டேட்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு இது இப்போ இருக்க பல்ஸ், இந்த பல்ஸ் தெரியாமல் தான் நீங்கள் நிறையா வந்து இன்றைக்கி விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. நீங்கள் பெரிய ஹீரோ நடித்த எல்லா படமுமே கதை விஷயத்தில் பெரிய கோட்டை விட்டுருக்குறாங்க, திரைக்கதை விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஓடினா வழியே படத்துக்காக கதைக்காக ஓடுற மாதிரி இல்லையே. அப்போ யார் இதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஹீரோவுக்கும் அது பங்கு இருக்குது. நீங்கள் ஒரு கதை என்கிட்ட முழுவதுமாக சொல்லுங்கள், பவுண்டட் ஸ்கிரிப்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும். இது ஒரு சில நடிகர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் நடிகர்களுக்கு கதையை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் எல்லா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கதை கேட்குறதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்க. ஒரு எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த ஊடகவியலாளர்கள்னு எனக்கு கதை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு கதை சொன்னோம்னா ஃபுல் கதையும் கேட்டுட்டு இந்த கதை எனக்கு செட் ஆகுமான்னு ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு கதை கேட்பாங்க. அது ஆரம்பத்தில் மேனேஜர்ஸ் வச்சுருப்பாங்க, யாரோ அவங்க தான் கதை கேட்டு அந்த ஹீரோவுக்கு இந்த கதை ஷூட் ஆகுமான்னு சொல்லுவாங்க.